ஹலோ ஹால். இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்னோடய ஹஸ்பண்டோட சமையல் தான். ஆல்ரெடி பாதி முடிஞ்சது. எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். அது நல்லா கொதிச்சிட்ருக்கு. கொதிச்சதுக்கப்புறம் அதை மத்து போட்டு நல்லா கடைஞ்சி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். ஆக்சுவலாக அது பேர் வந்து வெண்டைக்காய் கடைஞ்சல். வாங்க எப்படி செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெண்டைக்காவை வந்து நல்லா கட் பண்ணி அதில் இருக்கிற வளவளப்பு தன்மை போகணும் அப்படின்றதுக்காக ஒரு எம்டி கடாயில் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறமா ஒரு குண்டா வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி, ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் எண்ணெய் காலி ஆயிடுச்சு, அதனால் கொஞ்சமாக இருந்த எண்ணெயிலே சமைச்சார். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதிலே சமைக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறமா கொஞ்சம் கடுகு போட்டு அது நல்லா பொரியணும். ஆக்சுவலாக என்னுடைய மொபைல் வந்து கொஞ்சம் ஃபால்ட்டாக இருக்குது, ஒழுங்காக வீடியோ எடுக்க முடியல. கொஞ்சம் அதே ஏதோ ஆச்சு, ஸ்டக்கை வந்தனால நான் சரியாக வீடியோ எடுக்க முடியல. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் அதிலே கருவேப்பிலை போட்டுட்டு அதை நல்லா வதக்கி விட்டுட்டார். அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டார். வெங்காயம் போட்டுட்டு அது நல்லா வதக்க ஆரம்பிச்சிட்டாரு. மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் நானும் சமைப்பேன், அவரும் சமைப்பார். 2 பேருமே சமைப்போம். நான் தான் சமைப்பேன் அப்படின்லாம் கிடையாது. அவருக்கு ஏதாவது பிடிச்சிருக்கு, நான் விருப்பம் இருக்குது அப்படின்னா நானே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்வார். அதுக்கப்புறமா வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 பச்சை மிளகா, 4 காஞ்ச மிளகா போட்டார். அதை உடச்சி நல்லா போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டார். ஆக்சுவலாக செம்ம காட்டு எனக்கு அங்கே. அதுக்கப்புறம் அது முடிச்சுட்டு தக்காளி போட்டார். நல்லா வதங்கினதும் தக்காளியை போட்டார். தக்காளி போட்டுட்டு அவர் என்ன பண்ணாருன்னு நான் சொல்கிறேன் கேளுங்களேன். என்ன பண்ணாருன்னா, அந்த தக்காளி வந்து வதங்கவே இல்லை. அதுக்கு முன்னாடியே அந்த ஃப்ரை பண்ண வெண்டைக்காவை எடுத்து போட்டுட்டாரு. ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டால், அதோடு சேர்ந்து வந்து நல்லா கொதிக்கணுமா, நல்லா அது வந்து கொதித்து வேகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, ஓகே, நோ சொல்கிறாரு, பார்க்கலாம், எப்படி இருந்தாலும் சாப்பிடும் போது தான் தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டேன். அப்புறமா கல்லுப்பு, அவர் மோஸ்ட்லி கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுவார் எப்போவுமே. ஸோ கல்லுப்பு கொஞ்சம் போட்டுட்டு தண்ணி நமக்கு தேவையான அளவு, நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தேவையான அளவு அந்த இதுவெல்லாம் நல்லா கொதித்து வர அளவுக்கு தண்ணி ஊற்றி விட்டுட்டார். ஊற்றி விட்டதுக்கப்புறம் அது நல்லா கொதிக்கும் போது நல்ல ஸ்மெல். ஆனால் அப்புறம் அதை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிட்டாரு. எடுத்ததுக்கப்புறமா அதை பார்க்கும்போது, என்னடா இது இவ்வளோ வளவெல்லாம் இப்படி இருக்கே, இது எப்படா சாப்பிட்றது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் தான் இருந்தது. கொஞ்சமாக தான் வந்தது குவான்டிட்டி கூட, பட் ரொம்பவே சூப்பராக இருந்தது. நாங்கள் சாப்பிட்டோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஆக்சுவலாக நான் அவர் ஃபஸ்ட்டு 2 பேருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் பாப்பாவுக்கு ஊட்டினேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.